ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஓடிபி வராத ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்களா? அதாவது புதுசா நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ண போறீங்க, உங்க ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு ஓடிபி கேட்குறீங்க, உங்களுக்கு ஓடிபி வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, அப்பயுமே ஓடிபி வரல. இல்லாட்டி ஒரு ஃபோன்ல இருந்து இன்னொரு ஃபோனுக்கு லொக்காக வாட்ஸ்அப்ல ஓடிபி வர்றதுக்கு ட்ரை பண்றீங்க, அப்பயும் ஓடிபி வரல. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்களுமே உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களாலையுமே ஓடிபி வராத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். வாங்க நம்ம எப்படின்றத பார்ப்போம். இதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் ஓடிபியை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் காட்டுது யூஸ் யுவர் ஃபோன் டு கன்ஃபார்ம் மூவிங் வாட்ஸ்அப். அதாவது ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ ஓடிபி இந்த ஃபோனுக்கு தான் போயிருக்கு அப்படின்ற ஃபோன் மாடலுமே இங்கே காட்டுது. ஸோ ஆனால் எனக்கு ஓடிபி வரல. இங்கே ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக இந்த ஃபோன் நம்பர் நம்ம சரியாக தான் கொடுத்துருக்கோமான்றதை ஒருக்க நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா பிள்ளையா அந்த இடத்துல ஃபோன் நம்பரை நம்ம கொடுத்துருப்போமா இருந்தாலுமே நமக்கு ஓடிபி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால ஃபோன் நம்பர் சரியா அப்படின்றத ஒரு செக் பண்ணுங்க. பிள்ளையா இருக்குமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணி திரும்ப போயிட்டு ஃபோன் நம்பரை சரியா டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்த செக் பண்ணுங்க. அடுத்ததா நீங்க ஓடிபியை ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு 6 டிஜிட் கோட் அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு கேட்கும், காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, குறைஞ்சது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஓடிபி வருதா இல்லையான்னு. மோஸ்ட்லி இன்டர்நெட் ஸ்லோ, சில டெக்னிக்கல் இஷ்யூனால கொஞ்சம் டிலே ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, ஒரு நிமிஷத்துக்கு வருதா இல்லையான்னு. மோஸ்ட்லி சம்டைம்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு உள்ளுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, அப்பயுமே இந்த ஓடிபி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரல அப்படின்னா டிடன்ட் சென்ட் கோட் அப்படின்னு கொடுப்பீங்களா இருந்தா திரும்பவுமே அவங்க ரீசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ரீசென்ட் பண்ணும் போதுமே நமக்கு திரும்ப ஓடிபி ஃபர்ஸ்ட் டைம் வராட்டியுமே செகண்ட் டைம் இப்படி டிடன்ட் ரிசீவ் கோடை கொடுக்கும்போது நமக்கு திரும்ப ஓடிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்களால என்ன பண்ணுங்கன்னா ரீசென்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்பயுமே உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஃபோன்ல இந்த சிம், அதாவது நீங்க ஓடிபி ரிசீவ் பண்ற சிம் நீங்க இப்ப ரிக்வஸ்ட் பண்ற ஃபோன்லயே இருக்கா அப்படின்றத பார்த்து வேற ஒரு ஃபோன்ல இருக்குமா இருந்துச்சுன்னா இந்த ஃபோனுக்கு அந்த சிம்மை போட்டுட்டு ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஓடிபி வராதப்ப சேம் ஃபோன்லயே சிம்மை போட்டு செக் பண்ணும்போது கண்டிப்பா ஓடிபி வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க ஃபோன்ல பிளே ஸ்டோர் இல்லாட்டி ஆப் ஸ்டோர் ஓபன் பண்ணி இதுல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி வாட்ஸ்அப் அப்படின்றத சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் ஆப்பை அப்டேட் பண்ணுங்க. இங்க பார்க்கலாம் வாட்ஸ்அப்க்கு அப்டேட் வந்திருக்கு. நானும் அப்டேட் பண்ணாம இருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்டேட் பண்ணிருங்க. அப்டேட் பண்ணிட்டு திரும்ப ஓடிபியை ரிக்வஸ்ட் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா நம்ம அந்த அப்டேட் ஆகின ஆப்ல ஓடிபியை சென்ட் பண்ணும்போது நமக்கு அந்த ஓடிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஒன்றொண்டா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகி உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ட்ரை பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சுன்னா அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் ப்ராப்ளம் இருக்குமாச்சுன்னா அது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.